போறீங்க. நீங்க கொடுத்துருக்கு இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் சமுதாய நல்லிணக்க நிகழ்ச்சி. ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு கிறிஸ்தவன், இங்கே அநேக இந்துக்கள் வந்திருக்கிறாங்க. எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா எந்த ஒரு அடையாளமும் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். ஒருவேளை இருந்தால் நீங்கள் எங்களுக்கு சொல்லுங்க. ஸோ அதே போல நீங்க ஏன் எந்த ஒரு அடையாளம் இல்லாமல் என் கூட சேர்ந்து இருக்கக்கூடாது? ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா எந்த மாதிரி அடையாளங்கள்? எந்த ஒரு அடையாளமுமே என்கிட்ட எதுவும் இல்லை. நான் ஒரு கிறிஸ்தவன். இல்லை முஸ்லிம்கள்ட்ட எந்த மாதிரி அடையாளங்களை சொல்றீங்க? வெளிப்படையாக சொல்ல போனா இப்போ தாடி வச்சுக்கிறதோ, என்னோட சகோதரிகள் அணிஞ்சிட்டு இருக்காங்க, குருகாணிகள் போட்டுக்கிறதோ, இது ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, சகோதரிகள் குருகாணியத்துல எந்த ஒரு பிரச்சனை இல்லாத அடிமைத்தனத்துக்கு எடுத்துக்காட்டு இல்லை நீங்க சொன்னீங்க. அதுக்கு நீங்க சொன்ன உதாரணம் சொன்னீங்க, இந்த போனுக்கு உயிர் கிடையாது. சரி, இதை என்னோட போன் நான் பாதுகாத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததா சொன்னீங்க ஒரு ஃப்ரூட் சொன்னீங்க, ஒரு ஆப்பிளை விற்கிறாங்க, அதையும் நான் பாதுகாத்துக்கலாம். பட் அவங்க என்னோட சகோதரி பார்த்தீங்கன்னா என்னோட சக உயிர். அவங்க எனக்கு என்ன முடிவு எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் இருக்கோ அது அவங்களுக்கு இருக்கு. அப்படி இருக்கச்ச நீங்க சொன்ன விளக்கத்தை என்னால இது ஒரு அடிமைத்தன்மை இல்லைன்னு என்னால் ஏற்றுக்க முடியல. இது என்னோட கருத்து. இருந்தாலும் எனக்கு விளக்கம் வேணும் உங்களுக்கு. ஓகே, சகோதரவங்க என்ன கேட்குறாங்கன்னா, முதல் கேள்வியா, நாங்க எந்த விதமான அடையாளங்களும் இல்லாம இருக்கிற மாதிரி முஸ்லிம்கள் நீங்களும் அடையாளங்கள் இல்லாம, தாடி என்கிற அந்த அடையாளம், முஸ்லிம் பெண்மணிகள் போடக்கூடிய புர்கா என்கிற அடையாளம், இதெல்லாம் இல்லாம நீங்க இருக்கலாமே அப்படின்னு கேட்கிறாங்க. இப்ப அடையாளங்கள் இல்லாம இருப்பதாக அந்த சகோதரர் சொல்வது அவர்களை மட்டும்தான் குறிக்குமே தவிர ஒட்டுமொத்த எல்லா கிறிஸ்தவர்களையும் குறிக்காது. இதற்காக சகோதரர் வருத்தப்பட்டுக் கொள்ளக்கூடாது. ஏன்னா கிறிஸ்தவர்களையும் கூட பலர் தங்களுடைய அடையாளங்களை சுமந்தவர்களாக வரத்தான் செய்கிறாங்க. அது நமக்கு தப்புன்னு சொல்லலை, குற்றம் நம்ம சொல்லலை. அடையாளங்களோடு இருப்பதும் அடையாளங்களை துறந்து இருப்பதும் அவர்களுடைய விருப்பம், அவங்களுடைய நம்பிக்கையின் அப்பாற்பட்டது. அடையாளங்களோடு இருக்கக்கூடிய ஒருவர் எந்த மாதிரியான செயலில் ஈடுபடுகிறார் அப்படித்தான் நம்ம பார்க்கணும். அடையாளத்தோடு இருக்கிறதுனால மற்றவங்களுக்கு கெடுதலை உண்டாக்குறாங்களா, மற்றவர்களுக்கு பாதிப்பை உண்டாக்குறாங்களா? அடையாளம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒருவர் மற்றவர்களோடு இணக்கமாக செயல்படுகிறாரா? இப்படித்தான் நம்ம கவனிக்கணுமே ஒழிய, ஒருவருடைய நடத்தையையும் செயல்பாடுகளையும் தான் நம்ம பார்க்கணுமே ஒழிய அவர்கள் தாங்கி நிற்கிற அடையாளங்களை நம்ம கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. கிறிஸ்தவர்களையும் கூட சில பேர் சிலுவை அணிந்து கொண்டு வருவார்கள், அது ஒரு அடையாளம் தானே. தாம் கிறிஸ்தவர் என்பதற்குரிய ஒரு சின்ன ஒரு அடையாளம். அந்த அடையாளத்தை சுமந்து கொண்டு வருவார்கள். அவருடைய பெயர் கூட ஒரு அடையாளம் தான். தன்னுடைய பெயரை சொல்லி சொல்லுகின்ற பொழுது அது அவர் தாம் எந்த மதத்தை சார்ந்தவர் என்பதை அடையாளப்படுத்துகிறது. மத ரீதியாக என்ன நம்பிக்கையை கொண்டிருக்கிறோம் என்பதை அடையாளப்படுத்துகிறது. அப்ப அந்த அடையாளங்களோடு இருப்பதனாலேயே நம்ம நல்லிணக்கத்துக்கு கேடு உண்டாக்குறோம், ஒற்றுமையா நம்ம எல்லோருடையும் கலந்து போவதற்கு தடைக்கல்லா இருக்கிறோம்னு அர்த்தம் கிடையாது. இந்த அடையாளங்கள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஒரு இந்து திருநீர் பூசி கொண்டு முஸ்லிம்களோடு இருப்பதுல எந்த சிக்கலும் கிடையாது. நெற்றியில குங்குமம் போட்டு வைத்துக் கொண்டு முஸ்லிம்களோடு கலப்பதுல, கிறிஸ்தவ மக்களோடு கலப்பதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஒவ்வொருவரும் தத்தமது அடையாளங்களை சுமந்தவர்களாகத்தான் நம்முடைய முன்னோர்கள், முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், இந்துக்கள் அனைவரும் நம்முடைய முன்னோர்கள் தத்தமது அடையாளங்களோடு சேர்ந்துதான் சுதந்திர போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். ஆங்கிலேயனை விரட்டி அடித்தார்கள். மதத்திற்கு அப்பாற்பட்டு அனைவரும் ஒற்றுமையோடு இருந்து ஆங்கிலேயனை விரட்டி அடித்தார்கள். அப்போ ஒரு சுதந்திர போராட்டத்தை முன்னெடுப்பதற்கே நம்முடைய அடையாளம் நமக்கு பிரச்சனையா இல்லைன்னா ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொள்வதற்கு இந்த அடையாளம் நமக்கு ஒரு பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்துக்கள் அவங்க அடையாளங்களோடு இருப்பதற்கோ, முஸ்லிம்கள் அவங்க அடையாளங்களோடு இருப்பதற்கோ அவங்க நம்பிக்கை என்றுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். இப்போ முஸ்லிம் ஆண்கள் தாடி வைக்கிறாங்க, தாடி வைப்பதால் என்ன பிரச்சனை இருக்குது? ஒரு பிரச்சனையும் இல்லை. இந்த பிரச்சனைங்கிறது அவர் சொல்லலை. எதுக்கு அந்த தனித்த அடையாளம் கேட்கிறாங்க. இந்த அடையாளம் சொல்ல போனா தாடி வைப்பது கூட முஸ்லிம்கள் அவங்க நம்பிக்கையின்படி வைக்கிறாங்க. முகமது நபிகள் எங்களுக்கு போதித்திருக்கிறாங்க, அந்த நம்பிக்கையின்படி வைக்கிறாங்க. அதுல கூட 100 முஸ்லிம்களும் தாடி வைப்பது கிடையாது. 100ல ஒரு 30 பேர் தாடி வைக்கிறான், மிச்சமுள்ள 70 பேர் தாடியை மலிச்சிடும். அந்த அடையாளம் கூட இருக்கிறது இல்லை. இந்துக்கள்லையும் தாடி வைப்பவர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்தவர்களையும் தாடி வைப்பவர்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத ரீதியாக சொல்லப்பட்டாலும் சொல்லப்படாவிட்டாலும் அதற்கு அப்பாற்பட்டு பல இந்து இளைஞர்கள், கிறிஸ்தவ இளைஞர்கள் அவங்களுக்கு நல்லா இருக்குன்னு தாடி வைக்கிறாங்க. அப்ப இப்படியான ஒன்றாக நாம் அதை எடுத்துக்கொள்ள முடியும். இது மத அடையாளமாக முஸ்லிம்கள் மட்டும் தாடி வைத்திருக்கிறார்கள் என்று நம்ம பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படியே வைத்திருந்தாலும் அதுல எந்த சிக்கலும் இல்லை. ஒரு முஸ்லிம் பெண்மணி புர்கா போட்டுக்கொண்டு இந்து பெண்மணியோடு, கிறிஸ்தவ பெண்மணியோடு ஒன்றாக ஸ்கூல்ல உட்கார்ந்து படிக்க முடிகிறது, ஒன்றாக உணவருந்த முடிகிறது, ஒன்னா டூருக்கு போறாங்க. எந்த தடையும் அவங்களுக்கு மத்தியில இல்லை. அப்ப நம்மையும் பிரிச்சு பார்க்கணும். இதை நாம இதுக்குரிய ஒரு அம்சமா நம்ம முன்வைத்துக் கொள்கிறோம். அடுத்து ரெண்டாவது, இப்ப புர்காவுக்கு நம்ம சொன்னோம், ஏன் முஸ்லிம் பெண்மணிகள் புர்கா போடுறாங்க அப்படின்னு கேட்கப்பட்ட அந்த கேள்விக்கு சில உதாரணங்கள்லாம் சொன்னீங்க. அந்த உதாரணத்தை என்னால் ஏற்க முடியாது. ஏன்னா நீங்க சொன்ன உதாரணங்கள் எல்லாமே உயிரற்றது. செல்போன் உயிரற்றது,
பலகாரங்களை சொல்றீங்க அது உயிரற்றது, பழங்களை சொல்றீங்க அது உயிரற்றது. உயிரற்ற ஒரு பொருளை நாம எப்படி நடத்துறோமோ அப்படித்தான் பெண்களை நடத்தணுமா? அவங்க என்ன உயிரற்ற பொருளா அப்படின்னு கேட்கறாங்க. நம்ம உயிரற்றது அப்படிங்கிற கான்செப்ட்ல சொல்லலை. இந்த விஷயங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு தேவை நம்ம நினைக்கத்தானே செய்யணும். உயிரற்ற விஷயம், அதனால பெண்களும் உயிரற்றவர்களாகத்தான் நம்ம நடத்தணும் அப்படி சொல்லலை. 1400 ஆண்டுகளுக்கு முன்பே இஸ்லாமிய மார்க்கம் பெண்கள் அன்றைய காலகட்டத்தில் உயிரற்ற ஒரு பொருளாகத்தான் கருதி வந்தார்கள். உயிரற்ற ஒரு பொருளாக கருதி வந்த அந்த காலத்திலேயே பெண் என்பவள் உயிர் உள்ளவள், அவளுக்குரிய மரியாதையை கொடு, அவளுக்குரிய அந்தஸ்தை கொடு, அவள் வழிபாடு தளத்திற்குள் அவளை அனுமதி, உன் சொத்துல அவளுக்கு பங்கு கொடு, அவளுக்கு பேச்சுரிமையை கொடு, தம்முடைய கணவனை தேர்வு செய்யற உரிமை அவளுக்கு இருக்கிறது, விவாகரத்து பண்ணக்கூடிய உரிமை அவளுக்கு இருக்கிறது. இத்தனை உரிமைகளையும் 1400 ஆண்டுகளுக்கு முன்பே முகமது நபிகள் அவங்க பெண்களுக்கு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு கூட போராடி பெற முடியாத பல உரிமைகள், விவாகரத்து உரிமை அவ்வளவு எளிதாக இல்லை பிற சமூக பெண்கள் மத்தியில். இஸ்லாத்துல பெண்களுக்கு விவாகரத்து உரிமை இருக்கு. தான் கணவனை பிடிக்காதுன்னு சொன்னா ஜமாத்தார்கள்ட்ட சொல்லி விவாகரத்து பெற முடியும். கோர்ட்டுக்கு போனா கூட விவாகரத்து பெற முடியும். முஸ்லிம் ஷரியத்தில் அது இருக்கிறது. அப்ப இப்படி சொத்துல உரிமை கோர முடியும், வழிபாட்டுல உரிமை கோர முடியும். எந்த ஆலயத்திற்குள்ளும் அவங்க போகலாம். எந்த ஆலயத்துக்குள்ளேயும் இந்த ஆலயத்துக்குள்ள பெண்கள் வரக்கூடாதுன்னு தடை கிடையாது. எந்த மசூதிக்கும் போகலாம், மக்காவுக்கும் போகலாம், மதீனாவுக்கும் போகலாம். அப்ப எல்லா வழிபாட்டு உரிமையையும் பெண்களுக்கு கொடுத்தது இஸ்லாம். அப்படிப்பட்ட இஸ்லாம் அந்த பெண்ணை ஒரு உயிரற்ற பொருளா நடத்தும்படி சொல்லலை. புர்காவை நீங்க அப்படி பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுதான் கூடுதலா ஆடை அணியக்கூடிய ஒன்றை நம்மள தான் ஆடை அணிகிறோம். நம்ம சொன்ன உதாரணங்கள் எல்லாமே கூடுதலான ஆடை அணிகிறார்கள். ஒரு வழக்கறிஞர் கூடுதலான ஆடை அணிகிறார், ஒரு கன்னியாஸ்திரி பெண் அவங்க கூடுதலா ஆடை அணிகிறார்கள், ஒரு பாதிரியார் கூடுதலான ஆடை அணிகிறார். அதையெல்லாம் நம்ம தப்பா பார்க்கறது இல்லையே, அதையெல்லாம் அடிமைத்தனமா நம்ம நினைக்கிறது இல்லையே. இப்ப கன்னியாஸ்திரி அணியக்கூடிய அந்த ஆடையை அதை ஏன் நீங்க கொடுத்துறீங்க? நீங்க ஒரு உயிர் உள்ள ஒரு பெண் தானே, அந்த ஆடையை நீங்க அணியாதீங்க நம்ம சொல்றது இல்லையே. அவங்க விருப்பம், அவங்க நம்பிக்கை, அப்படிதான் நம்ம எடுத்துக்கொள்கிறோம். அது மாதிரி புர்காவை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இதுல நன்மை தான் இருக்கிறது. நம்ம ஆரம்பத்திலேயே சொல்லிட்டோம், முகத்தை மறைத்து கொண்டு இருப்பதனால தான் இந்த பஞ்சாயத்து பிரச்சனை எல்லாம். அதனால தான் என்ன நினைக்கிறாங்க, புர்காவை பற்றி தப்பா சொல்லப்படுகிறது. ஒரு கருப்பு நிறத்தில் தான் இருக்கணும், முகத்தை மறைத்து கொண்டு இருக்கணும்னு சொல்லும் பொழுது ஏன் முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க, ஏன் அந்நிய ஆண்களை பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னு அதுலதான் கொஸ்டின் வருது. அதைத்தான் நம்ம சொன்னோம், முகத்தை மறைக்கும்படி இஸ்லாம் சொல்லல. முஸ்லிம் பெண்மணிகள் முகத்தை வெளிப்படுத்திய நிலையில் தான் இருக்க வேண்டும், யார் என்று அடையாளப்படுத்த வேண்டும் தான் இஸ்லாம் சொல்லுது. முகத்தை மறைக்கிறதுல நன்மை இல்லை என்று தான் இஸ்லாம் சொல்லுது. அப்ப இஸ்லாம் சொல்லக்கூடிய அடிப்படையில் புர்காவை பெண்கள் கடைபிடிக்கும் பொழுது அதுல எந்த பிரச்சனையும் இல்லை, அதுல எந்த கேள்வியும் இல்லை. கூடுதலா ஆடை அணிகிறார்கள், தம்முடைய இடுப்பு பகுதியும் மற்ற மானப்பகுதிகளையும் மறைத்துக் கொள்வதற்கு ஆடை அணிகிறார்கள். கூடுதலான ஆடை அணிவதற்கு தான் பல உதாரணங்களை சொல்லும். ஜெயலலிதா அம்மையார்லாம் கூடுதலாக ட்ரெஸ் போட்டிருந்தாங்க. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி கூடுதலான ட்ரெஸ் போடுறாங்க. அதையெல்லாம் நம்ம பிரச்சனைக்குரிய ஒன்றா பார்க்கலையே, அவங்க விருப்பம் தானே பார்க்கணும். இதையும் நாம் அவங்க விருப்பம் தானே பார்க்கணும். அவங்க விரும்பி அணிகிறாங்க அப்படின்னு ஆனதற்கு பிறகு நீங்க எப்படி யோசிங்க, அடிமைத்தனம் அடிமைத்தனம். எப்ப அடிமைத்தனம்னு ஒன்ன சொல்லணும், பிடிக்காத ஒன்றை அவங்க மேல திணிக்கும் பொழுதுதான் அடிமைத்தனம்ங்கிறது வரும். அது எதை போட்டாலும் ஒரு பெண்மணி சுடிதார் போட விரும்பல, இல்ல நீ சுடிதாரத்தான் உடுத்தணும்னு கட்டாயப்படுத்தினா அது அடிமைத்தனம். ஒரு பெண்மணி சேலை உடுத்துறத விரும்பல, இல்ல நீ சேலை தான் அணிய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தினா அடிமைத்தனம். அது போல புர்கா என்பதை அவங்க வீட்டில் உள்ள ஆண்களோ தந்தையோ உடன் பிறந்த சகோதரனோ கணவனோ கட்டாயப்படுத்தி பெண்கள் அணிகிறாங்கன்னா அப்ப கூட அது அடிமைத்தனம் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வரும், ஒரு பேச்சுக்கு ஒரு வாதத்துக்கு. இதுல அது கூட இல்லையே, அவங்கள விரும்பில அணிகிறாங்க. ஹிஜாபுக்கு தடை கர்நாடகாவில் தடை வந்துச்சுல, தமிழ்நாட்டில் உள்ள எல்லா முஸ்லிம் பெண்மணிகளும் புர்காவுக்கு வேண்டி போராடினாங்களே. ஏன் போராடினாங்க? அவங்க தந்தையோ கணவனோ அவன் உடன் பிறந்த சகோதரனோ கட்டாயப்படுத்தி இருந்தா அதுக்காக வேண்டி போராடி இருப்பாங்களா? ரொம்ப நிம்மதின்னு சொல்லியிருப்பாங்களே. கர்நாடகாவில் உள்ள மாணவிகள் கட்டாயப்படுத்தப்பட்டு அதன் பேர்ல புர்கா அணிஞ்சிருந்தா ரொம்ப சூப்பரு, இப்பதான் நாங்க சுதந்திரமா இருக்கிறோம்னு சொல்லியிருப்பாங்களே. அது உரிமை என்று அவங்க நினைக்கிறாங்க. ஏன் விருப்பம், என்னுடைய ஆடை, என் ஆடையை தீர்மானிப்பதற்கு நீ யார் என்றுதான் கர்நாடக அரசை கேள்வி எழுப்பினாங்க. அப்ப நீங்க எப்படி பார்க்கணும், அவங்க விரும்பி அணியக்கூடிய ஒரு ஆடையை அடிமைத்தனம்னு சொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கு? அவங்க ட்ரெஸ், நீங்க விரும்புற ஆடை அணிகிறீங்க, அவங்க விரும்பக்கூடிய ஆடையை அணிகிறார்கள், அவங்க நம்பிக்கையின்படி அணிகிறார்கள். இதுல எந்த விதத்தில் அடிமைத்தனம் வந்தது? இதற்குரிய பதிலாகத்தான் நாம் அதை சொன்னோமே ஒழிய அவங்க உயிரற்ற பொருளே அவங்களுக்கு அந்த பொருளில் சொல்லப்படவில்லை என்பதை, இந்த கூடுதலான உதாரணங்கள் அந்த கோணத்தில் சொல்லப்பட்டவை அல்ல என்பதையும் இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக்கொள்ளும்.